வணக்க நண்பர்களே. 1008 வேலை இருக்குது, அதை விட்டுட்டு முதல்வர் படம் பார்க்க போயிருக்கிறாருங்க. அது அவர் நடித்த படத்தையே அவர் போய் பார்க்குறாருன்னா என்ன கொடுமை சார். ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு, அரசு பணத்தை ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா அரசு அதிகாரிகளுடன் போலீஸ் பாதுகாப்புடன் கவர்மெண்ட் கொடுத்த காரில் தேட்டரில் போய் படம் பார்க்குறாரு 3 மணி நேரம் உட்காந்து. இந்த பணமெல்லாம் யாருடைய பணம்? இந்த போலீஸ் பாதுகாப்பு, அரசாங்க காரு, அதுக்கு பெட்ரோல் செலவு, பாதுகாப்பு செலவு, இது எல்லாமே யாருடைய பணம்? அரசாங்க பணம் இல்லையா? ஒரு பைசா தொடமாட்டேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி அரசாங்க பணத்தில் போய் அதிகாரிகளுடன் எல்லாரோடையும் சேர்ந்து புடைசூழ போய் படம் பார்க்குறீங்களே, இது என்ன நியாயம்? அப்படி படம் பார்க்க ஆசை இருந்தால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வேறு யார்கிட்டையாவது பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் தனி மனிதனாக, இல்லை ஒரு நடிகனாக, ஒரு ரசிகனாக போய் உங்கள் படத்தை பாருங்களேன். யார் வேண்டான்றான்? ஆனால் முதலமைச்சர்ன்ற ஒரு பதவியுடன் ஏன் நீங்கள் போய் படம் பார்க்குறீங்க? அதை நீங்கள் நடித்த படத்தை. அப்போ இது மக்களுடைய வரி பணம் எவ்வளோ வீணாகுது, அரசாங்க பணம் எவ்வளோ வீணாகுது. பாதுகாப்பு செலவு, வண்டி செலவு, பெட்ரோல் செலவு, அதிகாரிகளுடைய செலவு, இது எல்லாமே யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணங்க. அந்த 3 மணி நேரம் அரசாங்க வேலை எல்லாமே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். நீங்கள் இன்னும் லீவ் போட்டு போகிறீங்களா? ஒரு மக்கள் உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? கவர்மெண்ட்டை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் பணி செய்வது தான். அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் மக்கள் பணி செய்யாமல் போய் படத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே.